முறையும் கர்த்தரோட வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுது, எந்த ஃபார்மாக இருக்கலாம், எந்த வடிவத்திலாவது இருக்கலாம், கர்த்தரோட வார்த்தையை ஒவ்வொரு முறையும் நீங்க கேட்கும் பொழுது, படிக்கும் பொழுது, அவர் உங்களுக்காக பேசுகிறார் என்பதை மறந்து விடாதீங்க. When the people of God, when the children of God, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற, உத்தமமாக இருக்கிற, தேவனை மட்டும் சார்ந்து இருக்கிற, அவர் வசனத்தின்படி வாழ்கிற பீப்புளுக்கு இன்றைக்கும் கர்த்தர் அவங்களோட ஃபேமிலியில, அவங்களோட ஒர்க் பிளேஸ்ல, அவங்களுடைய சொசைட்டில, அவங்களோட ஊழியத்துல இன்றைக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். பர்ன் அவுட்டா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், என்னால முடியல போதும் என்று கதறுகிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். He is going to touch you. He is going to retune and he is going to make a team, powerful team. உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடியா ஐயா, உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு அப்படின்னு என்ன அர்த்தம்? What does that mean? போதும் யா, முடியல, விட்டுருங்க. Enough, I can't take it anymore. போதும் அப்படின்னு சொல்றதா அதுக்கு அர்த்தம். நம்ம தமிழ் பழக்க வழக்கங்களை அப்படி சொல்லி, அந்த வழக்க மொழியில் அப்படி சொல்லி நம்ம கேட்டுருக்கிறோம். We normally say enough, I can't take it anymore. Thank you so much. Thank you so much. பைபிள்ல இதே மாதிரி தான் ஒருத்தர் இனஃப், போதும், இதுக்கு மேல முடியல, ஒரு பெரிய கும்பிடு உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். யார் தெரியுமா? வாசிப்போம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். 1 Kings chapter 19 verse 4. Let's hear. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். But he himself went a day's journey into the wilderness and came and sat down under a broom tree. And he asked that he might die, saying, It's enough now, O Lord, take away my life, for I am no better than my fathers. It is enough, take away my life. போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி எலைஜா சொல்லுகிறத இந்த வசனத்துல பார்க்கிறோம். Just think about it. Elijah was such a powerful prophet of his time. அந்த காலங்களிலே ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாரு. கர்த்தர் அவர் மூலமாக அதிசயமான காரியங்களை செஞ்சுட்டு இருந்தாரு. So powerful. ஆனா அவர் ஒரு கட்டத்துல சொல்றாரு, Elijah the prophet, can you believe it? அவர் ஒரு கட்டத்துல சொல்றாரு, போதும், என்னால முடியல, என் வாழ்க்கையை எடுத்துடுங்க. இட் வாஸ் a suicide statement actually. அது ஒரு தற்கொலைக்கான ஒரு எண்ணமாக ஆக்சுவலா இருந்திருக்கு. என்னால முடியல, போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு எலைஜாவோட வாழ்க்கையில அப்படி என்ன தோல்விகள் வந்துட்டே இருந்தது. எலைஜா இந்த பர்டிகுலர் பாசேஜ்ல, இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை எங்க சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தா, ஒரு சூரை செடியின் கீழ் சொல்றாரு, ஒரு ப்ரூம் ட்ரீ புஷ்ஷுக்கு கீழே சொல்றாரு. எங்க இருந்துச்சு இந்த சூரை செடி? வேர் வாஸ் திஸ் ப்ரூம் ட்ரீ? ரொம்ப தூரத்துல இருந்துச்சு. ஆனா அதை நோக்கி ஓடி போனாரு, எல்லாவற்றையும் விட்டுட்டு ஓடி போனாரு. He left everything and he ran towards this broom tree bush. இந்த சூரை செடி கீழே போயிட்டு ஒரு வனாந்திரத்துக்கு ஓடி போறாரு. எதுவுமே வேண்டாம் என்று சொல்லி ஒரு வனாந்திரத்துக்கு ஓடி போறாரு. எதுக்கு தெரியுமா? அவரை பொறுத்த வரைக்கும் என்னால் இதுக்கு மேல முடியல, எனக்கு ரெஸ்ட் வேணும் என்று சொல்லி ஓடி போறாரு. He ran for rest. ஓடினார், எல்லாவற்றையும் விட்டு ஓடினார், ரெஸ்ட் வேண்டும் என்று சொல்லி. நம்ம இந்த கடந்த சில வாரங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம், எப்படி சிலர் ரெஸ்ட் வேண்டும் என்று சொல்லி அவங்க இருக்கிற இடத்தை விட்டு வேற இடத்துக்கு ஓடி போனாங்க. லைக் தாவீதை பார்த்தோம், முடியல என்று சொல்லி ஓடி போனான் ஒரு குகைக்குள்ள. கர்த்தர் அந்த ரெஸ்ட் பிளேஸ், ஃபார்மேஷன் பிளேஸா மாத்தினார். ஜீசஸ் சோகம் அதிகமாயிடுச்சு. அவருடைய ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்டோட கோரமான மரணத்தை கேள்விப்பட்டு அவரும் ரெஸ்ட்டுக்காக ஒரு இடத்துக்கு போனாரு. ஆனா தேவன் அதை ஒரு மிரக்கல் ஸ்பேஸாக மாற்றினாரு. இன்றைக்கும் ஒருத்தரை பார்க்கிறோம்,
அவரும் போதும் என்னால முடியல என்று சொல்லி ரெஸ்ட்டுக்காக ஓடி போறாரு. ஆனா அந்த இடத்துல அவரால் ரொம்ப முடியாம பயங்கர சோர்வு வந்து அவர் சொல்றத பாருங்க, போதும் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துருங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்றாரு. திஸ் மார்னிங் ஆஸ் ஐம் ப்ரீச்சிங் ஹியர், இந்த காலை நேரத்தில் இங்கே பிரசங்கம் பண்ணுகிற நேரத்தில் எனக்கு தெரியும் நிறைய பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறீங்க. நிறைய பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இருக்கிறீங்க. இது ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச நமக்கு பழக்கமான ஒரு தாட்டு. நம்ம மனசுல பல நேரங்களில் இந்த சிந்தனை வந்திருக்கிறது, போதும் போதும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த சிந்தனை பல நேரங்களில் நம்ம மனசுல தோன்றிக்கொண்டே இருக்கிறது. இதுக்கு மேலே என்னால் இதை தாங்க முடியல, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, முடியல, ஐ கான்ட் டேக் இட் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையில் நம்ம பல பேர் இருக்கிறோம். ஏன்னா எல்லா சைடும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சூழ்நிலை. இட் மைட் பி our work related reasons, நம்ம வேலை குறித்த விஷயமாக இருக்கலாம். இட் கேன் பி ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் ரீசன்ஸ், உறவுகள் நிமித்தமாக இருக்கலாம், அது படிப்பாக இருக்கலாம், அது பணமாக இருக்கலாம். இட் கேன் ஜஸ்ட் பி த பீப்புள் அரவுண்ட் அஸ், எதுவானாலும் இருக்கலாம். ஏன் நிறைய பேருக்கு அது ஊழியமாக கூட இருக்கலாம். இட் கேன் ஜஸ்ட் பி பிளெயின் சிம்பிள் மினிஸ்ட்ரி. ஆனால் அந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கும் பொழுது, அந்த கடினமான நேரங்களை நம்ம சந்திக்கும் பொழுது, அந்த ப்ரெஷர் நம்மளை நெருக்கும் பொழுது, போதும் ஆண்டவரே, ஐ எம் நாட் ஏபிள் டு டேக் இட் என்று சொல்லி, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, என்னால் இதுக்கு மேலே இவங்களை சமாளிக்க முடியல, என்னால் இதுக்கு மேலே இந்த வேலையை செய்ய முடியல, என்னால் இந்த பண பிரச்சனை இதுக்கு மேலே என்னால் போராட முடியல, என்னால் இந்த ஹெல்த் சிக்னஸ் இதுக்கு மேலே ஓவர் கம் பண்ண முடியல, ஜஸ்ட் லீவ் மீ என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையில் பல பேர் இருந்திருக்கலாம். And I want to tell you today, God is speaking into your lives. உங்க வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் பேசுகிறார் என்பதை மட்டும் மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்று பேசுகிறார் என்பதை தயவு செய்து மறந்துடாதீங்க. Every time you come here, ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துக்கு நீங்க வரும் பொழுது, இங்க இல்ல, ஒவ்வொரு முறையும் கர்த்தரோட வார்த்தையை நீங்க கேட்கும் பொழுது, எந்த ஃபார்மாக இருக்கலாம், எந்த வடிவத்திலாவது இருக்கலாம், கர்த்தரோட வார்த்தையை ஒவ்வொரு முறையும் நீங்க கேட்கும் பொழுது, படிக்கும் பொழுது, அவர் உங்களுக்காக பேசுகிறார் என்பதை மறந்து விடாதீங்க. உங்களுடைய சூழ்நிலைக்காக பேசுகிறார். He is speaking for your situation. He is speaking into your life. உங்களுடைய ப்ராப்ளம்ஸ்க்காக பேசுகிறார், உங்களுடைய தேவைகளுக்காக பேசுகிறார். when you do not know what you can do, அப்போ பேசுகிறார். எப்போ உங்க things out of control போகிறது, இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியாது என்று சொல்லும் பொழுது, எனக்கு ரெஸ்ட் வேணும், எனக்கு போதும், எனக்கு இதுக்கு மேல முடியாது என்று, எலைஜா மாதிரி கடைசி கட்டத்துக்கும் போய், எலைஜா went to the extreme, ரெஸ்ட் தேடி போனா, ஆனாலும் அவனால முடியல, அவன் அந்த கடைசி எக்ஸ்ட்ரீம் போயிட்டு, just enough, I don't even want to live, போதும், எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லுகிற சூழ்நிலைக்கு போனா, ஆனா கர்த்தர் அங்கதான் ஒரு பெரிய அற்புதத்தை செய்றார். But when I was processing this Elijah story, இந்த எலிஜாவுடைய கதையை நான் ப்ராசஸ் பண்ணும் பொழுது, அவனுடைய இந்த ரெஸ்ட் சிச்சுவேஷனை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, எனக்கு ஒரு ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது. எலிஜாக்கு எவ்வளோ தோல்விகள் ஏற்பட்டிருக்கும், இந்த மாதிரி அவன் சொல்றானா அப்படின்னு சொல்லி கவனமா பார்த்தேன். ஆனா என்ன ஆச்சரியம்னா, எலிஜா இப்படி சொன்னது ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் கிடையாது, ஆக்சுவலா ஒரு பெரிய வெற்றிக்கு அப்புறம். ஆஃப்டர் a mighty massive victory is when he is saying this. ஒரு பெரிய வெற்றிக்கு அப்புறம் தான் சொல்றா. Can you believe it? Can you believe it? ஒரு பெரிய வெற்றிக்கு அப்புறம் எலிஜா இதை சொல்றத பார்க்கிறோம். இந்த 1 ராஜாக்கள்ல 1 கிங்ஸ்ல சாப்டர் 90ல verses 1 to 18 வாசிச்சீங்கன்னா, if you process it, if you read it slowly, நீங்க இதை வீட்டில் தியானிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் இங்க என்ன நடக்குதுன்னு. அது உங்களுக்கு இங்க நான் சுருக்கமா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. எலிஜா ஒரு ஒரு ப்ராஃபிட்டாக, ஒரு பவர்ஃபுல் ப்ராஃபிட்டாக இந்த சாப்டருக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு பெரிய சக்சஸ், கர்த்தரோட மகிமையை பார்த்தாரு. நம்புவீங்களா? கேன் யூ பிலீவ் இட்? போதும் என்று சொல்லுகிற இந்த எலிஜா ஜஸ்ட் பிஃபோர் திஸ், இதுக்கு ஜஸ்ட் முன்னாடி
ரைட் பிஃபோர் திஸ் ஒரு பெரிய அதிசயத்தை பார்த்தாரு. he was so successful. God was working miracles. கர்த்தர் இவர் மூலமாக பெரிய அற்புதங்களை, எண்ணி பார்க்க முடியாத அற்புதங்களை செஞ்சிட்டு இருந்தார். இதே எலிஜா இதுக்கு முன்னாடி 3.5 வருஷம் 3.5 years ஒரு க்ரூயல் கிங்க்கு எதிராக, ஒரு கொலகார ஒரு குயினுக்கு எதிராக, பால் என்கிற பொய்யான தெய்வத்தை வணங்குகிற தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக நின்று கொண்டிருந்தார். தைரியமாக நின்று கொண்டிருந்தார். He was standing for the truth. 3.5 வருஷம் ஆண்டவர் இவர் மூலமாக அந்த பொல்லாத தேசத்துக்கு ஒரு சொட்டு மழை கூட வராதபடிக்கு செஞ்சிருந்தார். And the entire kingdom was against him. ஆனா தைரியமாக நின்று இருந்தார். கர்த்தரோட வார்த்தைக்காக வைராக்கியமா நின்று இருந்தார். He was so solid for the word of God. கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை செஞ்சார். God did not put him to shame. அவரை வெக்கப்பட்டு போக விடல. பால் தீர்க்கதரிசிகளோட ஒரு சேலஞ்ச், இந்த பொய்யான தெய்வத்தின் தீர்க்கதரிசிகளோட ஒரு சேலஞ்ச். எந்த தெய்வம் உண்மையான தெய்வம்? Which God is true God? Who is the living God? யார் மெய் தேவன்? எந்த பலிபீடத்தின் மேல, யாருடைய ஜெபத்திற்கு எந்த தேவன் அக்னியை கொண்டு வருகிறாரோ, வானத்திலிருந்து அக்னி வருகிறதோ, மனுஷங்க உண்டாக்கி மனுஷங்க கொளுத்துகிற அக்னி கிடையாது, வானத்திலிருந்து அக்னி வருகிறதோ அந்த தேவனே மெய் தேவன் என்கிற சேலஞ்ச். பால் தீர்க்கதரிசிகளோட அந்த தீர்க்கதரிசிகள் நிற்கிறாங்க. அவங்க ஆல்டர் இருக்கிறது, பலிபீடம் இருக்கிறது. கத்துறாங்க, கதறாங்க. ஒண்ணுமே நடக்கல. எலிஜா நிற்கிறாரு. அவர் என்னமா செய்யறாரு? பலிபீடத்தின் மேல தண்ணியை ஊத்துறாரு. தண்ணி ஊத்தி தண்ணியால நனைஞ்சு போகுது. அப்போ அவர் அந்த தேவாதி தேவன், மெய் தேவன், அந்த ட்ரூ லிவிங் காடை பார்த்து அவர் ஜெபிக்கிறாரு. வானங்களிலிருந்து அக்னி இறங்கி வருகிறது. The fire came from the heaven. அந்த பலிபீடத்தின் ஒவ்வொரு பகுதியும் அது பற்றி கொள்ளுகிறது. Every centimeter in the altar அந்த பலிபீடத்தை முழுமையாக பற்றி கொள்ளுகிறது. ஏன்? அந்த தண்ணி ஊத்துனாங்களே, அந்த தண்ணியையும் முற்றிலுமாக கன்சியூம் பண்ணுகிறது. That was the power of the true living God. எல்லார் கண்களும் பார்க்க கர்த்தர் இதை செஞ்சார். எலிஜா என்கிற அவருடைய மகனுக்காக செஞ்சார். அந்த தீர்க்கதரிசி அவருடைய சத்தத்திற்காக அதை செய்தார். அன்று செய்த தேவன் இன்றைக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். When the people of God, when the children of God, கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிற, உத்தமமாக இருக்கிற, தேவனை மட்டும் சார்ந்து இருக்கிற, அவர் வசனத்தின்படி வாழ்கிற பீப்புளுக்கு இன்றைக்கும் கர்த்தர் அவங்களோட ஃபேமிலியில, அவங்களோட ஒர்க் பிளேஸ்ல, அவங்களுடைய சொசைட்டில, அவங்களோட ஊழியத்துல இன்றைக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். Do you believe that? I want to start this message இந்த sermon இப்படிதான் நான் ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். For all of you who are broken hearted, வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு பயத்தோடு பலவீனத்தோடு இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இதை சொல்றேன். அன்று எலிஜாவுடைய சத்தத்தை கேட்டு செய்த தேவன் இன்றைக்கு நம்முடைய சத்தத்தை கேட்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் மெய் தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் அற்புதங்களை செய்கிறவர். என்னோட ஒத்தாசை பர்வதத்திலிருந்து வரும். From the heavens, from the heavens, from the heavens. He is a God who listens to me. என் சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். என் சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். என் சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். பதில் கொடுக்கிறார். உங்களுடைய பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களோட பலகீனம் எப்படிப்பட்ட பலகீனமாக இருந்தாலும் சரி, உங்களோட சுகவீனம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, I just want to tell you today, He is a God who answers even today. இன்றைக்கும் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வந்து உட்கார்ந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது. I do not know what your situation is, but I just know that Jesus is
the true almighty living God. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மெய் தேவன். இப்படிப்பட்ட அதிசயத்தை ஆண்டவர் செஞ்சிட்டார் எலிஜா மூலமா. And not only that, எலிஜா ஓடுறாராம். அதுக்கப்புறம் இந்த அதிசயங்கள்லாம் நடந்த பிறகு ராஜாவோட சாரியட்டு அதை தோற்கடிக்கிற அளவுக்கு இவர் ஓடுறாராம். எவ்வளோ எனர்ஜி இருந்திருக்கும்ல, அப்போ எவ்வளோ எனர்ஜி இருந்திருக்கும்ல. He was so energetic, he was filled with so much of strength. அந்த சாரியட்டை தோற்கடிக்கிற அளவுக்கு he outran the chariot. அந்த சாரியட்டை தோற்கடித்து ஓடினார். அவ்வளோ பவர், எனர்ஜி, அனாயிண்டிங் எலிஜாக்குள்ள இருந்தது. இப்படி ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது, இப்படி உங்க டே இருக்கும் பொழுது, இப்படி ஆசீர்வாதங்கள் இருக்கும் பொழுது, இப்படி ஜெயம் இருக்கும் பொழுது என்ன நடக்கணும் உங்க லைஃப்ல? சந்தோஷம் தானே இருக்கணும், சமாதானம் தானே இருக்கணும், உற்சாகம் தானே இருக்கணும், இன்னும் ஓடணும்ல. ஆனா இதுக்கு அப்புறம் within 48 hours 48 மணி நேரத்துல எலிஜா, எனக்கு போதும் ஆண்டவரே, என்னால முடியல, என்னை விட்டுடுங்க என்று சொல்லுகிறான். just 48 hours. எப்படி முடியும் அப்படி மாதிரி? யோசிச்சுக்கிட்டு பார்க்க முடியல. ஒரு விக்டரி, ஒரு சின்ன விக்டரி கிடைச்சாலே நம்மளாம் என்ன மாதிரி கொண்டாடுவோம். இவ்வளோ பெரிய விக்டரி அவருக்கு, இவ்வளோ பெரிய ரெக்கக்னிஷன். ஒருவேளை அன்னைக்கு சோஷியல் மீடியா இருந்திருந்தா எல்லா சோஷியல் மீடியாவும், எல்லா நியூஸ் பேப்பரும், எல்லா டெலிவிஷன் சேனலும் இதை பற்றி தான் பேசியிருக்கோம். அப்படி ஒரு விக்டரி. அது முடிஞ்சு ஒரு 48 மணி நேரத்துக்குள்ள, 48 ஹவர்ஸ்க்குள்ள எனக்கு போதும், முடியலன்னு ஒருத்தரால் சொல்ல முடியுமா? டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் என் வாழ்க்கையை எடுத்துருங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும், பாசிபிள். ஏன்னா இன்னைக்கும் நம்ம நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு வாய்களை திறந்து சொல்லல, ஆனால் மனசு கதறுது, சரீரம் கதறுது. ஈவன் டுடே எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? சண்டே வருவோம், அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ ப்ரைஸ், அவ்வளோ வர்ஷிப், அவ்வளோ பவர். 48 ஹவர்ஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்ல, 12 ஹவர்ஸ் போதும். சண்டே நைட்டே போதும். ஐயோ நாளைக்கு ஸ்கூலா? நம்ம ஒருவேளை எலிஜா மாதிரி என் வாழ்க்கையை எடுத்துருங்கன்னு சொல்றது கிடையாது. மேபி எங்கள் மேனேஜர் எடுத்துருங்கன்னு வேணா சொல்லுவோம், இல்லாட்டி ஹெட் மாஸ்டர் எடுத்துருங்க வேணா சொல்லுவோம். ஆனா அதே சோர்வு, அதே பலகீனம், அதே கஷ்டம், அதே கதறல், கஷ்டப்பட்டு ஓடி 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 அந்த ஒரு ப்ரமோஷனுக்காக பல வருஷம் என்னமோலாம் பண்ணி, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க தலைகீழா நின்று தண்ணி குடிக்கிறதுன்னு, அதெல்லாம் கூட அதோட பயங்கரமாலாம் நம்ம பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணி அந்த ப்ரமோஷன் வரும். ஆனா வந்து அது வர வரைக்கும் தான் அந்த உற்சாகம். வந்த பிறகு எங்க போதுன்னே தெரியாது. வச்சு செய்வாங்கல்ல பணம், இந்த பணத்துக்காக அவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனா வந்த பிறகு ஏதாவது ஒரு கேட்ஜெட், ஒரு மொபைல் ஃபோன், ஏதாவது ஒன்று, அதுக்காக அவ்வளோ போராடுவோம், அவ்வளோ ஆசைப்பட்டு வாங்குவோம். வந்த பிறகு ஜஸ்ட் திங்க் அபவுட் யுவர் டே டு டே லைஃப். உங்களுடைய அனுதின வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு, அவ்வளோ ஆசைப்பட்டு, இதுதான் பெஸ்ட், இது வந்துச்சுன்னா எனக்கு போதும், இது கிடைச்சா எனக்கு எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் செய்கிறோம். ஆனால் வாட் இஸ் ஹேப்பனிங் ஆஃப்டர் தட்? அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் சோர்வு வருது. Look at the models that the world has created. உலகம் கிரியேட் பண்ணியிருக்கிற மாடல்ஸ்லாம் பாருங்களேன். இதுதான் சந்தோஷம், இதுதான் ரெஸ்ட், இதுதான் சூப்பர், இதுதான் ஆடம்பரம் சொல்ற மாடல்ஸ்லாம் ஆக்சுவலா இட் இஸ் ட்ரெயினிங் அஸ் அவுட். அது நமக்குள்ள இருந்து முழுசா உறிஞ்சி எடுக்குது. I asked this question today. Why do we feel the emptiest right after our greatest moments? மகத்தான தருணங்களுக்கு பிறகு என் மிகப்பெரிய வெறுமை. Can we pause for a few seconds? கண்களை மூடி கொஞ்சம் யோசிப்போமா, நிதானிச்சு கொஞ்சம் தியானிப்போமா. ஏன் ஆண்டவரே? Why Lord? எலிஜா மாதிரி எங்களுடைய மகத்தான நேரங்களுக்கு அப்புறம் ஏன் இந்த வெறுமை எங்களுக்கு வருகிறது? அந்த உலக வேலை எங்களுக்கு
கண்டினியூஸ் சந்தோஷம் தானே கொடுத்துருக்கணும். அந்த சினிமா படம் எங்களுக்கு கண்டினியூஸ் சந்தோஷம் தானே கொடுத்துருக்கணும். அந்த ஹேபிட், அந்த பழக்க வழக்கம், அந்த சாட், அந்த கான்வர்சேஷன், அந்த ரிலேஷன்ஷிப், அந்த பணம், அந்த நட்பு, அந்த அப்ரிசியேஷன், அந்த அக்னாலஜ்மெண்ட், அந்த கைத்தட்டு, அந்த கூட்டம், ஆலயத்தில் வர்ற கூட்டம், இதெல்லாம் நிரந்தர சந்தோஷத்தை தானே கொடுத்துருக்கணும். ஆனால் ஏன் ஒரு வெறுமையை கொடுக்குது? ஜீசஸ். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தருணங்களை உங்கள் மனசு கொஞ்சம் ஆழமாக ஆராய்ஞ்சு பாருங்க. இந்த வெறுமை உங்களுக்கு இருக்கா? எத்தனையோ விஷயம் செய்கிறோம், எத்தனையோ விஷயம் பண்ணுறோம். ஏன் ஊழியம், சர்ச், ஏன் வசனங்கள் வாசிக்கிறது கூட, மனப்பாடம் பண்ணுறது, ப்ரேயர், so many things we do, ஆனாலும் ஒரு வெறுமை. ஏன் இந்த வெறுமை? ஏன் இந்த emptiness? Even after doing so much, even after achieving so much, even after going to so much extent, efforts, ஏன்? கொஞ்சம் என்ன பாருங்களேன். இந்த வெறுமைக்கு காரணம் என்ன தெரியுமா? எலைஜா மூலமாக ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செஞ்சார். பலர் பார்க்கும்படியாக செஞ்சார். அந்த அற்புதம் எலைஜா மூலமா போச்சு, ஆனா எலைஜாக்குள்ள தங்கல. God can use you so powerfully at your workplace. உங்க வேலை இடங்களில் உங்களை வல்லமையா பயன்படுத்தலாம். பயங்கரமா நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க, பயங்கரமா டார்கெட்ஸ் முடிப்பீங்க, பயங்கரமா பாசஸ் கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க, வாங்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க, ஓடுவீங்க. வீட்டில் செய்யலாம், பண விஷயத்தில் செய்யலாம், ஓடலாம், நிறைய விஷயங்கள் உங்கள் மூலமாக நடக்கலாம். ஊழியத்தில், மினிஸ்ட்ரியில் பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய மீட்டிங்ஸ், பெரிய பெரிய ஊழியங்களில் செய்யலாம். உங்கள் மூலமாக செய்யலாம், உங்கள் பாடல் மூலமாக செய்யலாம், உங்கள் பிரசங்கம் மூலமாக செய்யலாம், உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள் மூலமாக செய்யலாம். God can do this. பட் அது இப்படி வந்து இப்படி போகுது, அது இப்படி வந்து இப்படி போல, அது இப்படி வந்து இப்படி போகுது, அது இப்படி வந்து இப்படி போல. It's not going inside. It's not resting inside. It's not staying inside. ட்ராஃபி வின் பண்ணலாம் பாருங்க, பெரிய பெரிய ட்ராஃபிலாம் வின் பண்ணலாம் பாருங்க. ஆனால் அந்த ட்ராஃபியை சாப்பிட முடியுமா? அடையாளத்துக்கு வேணா ஷோகேஸில் வைக்கலாம், ஷோகேஸில் வைக்க முடியும். பசி எடுத்த ட்ராஃபியை சாப்பிட முடியுமா? இன்னைக்கு நம்மளோட பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம இப்படி வெளிப்புறமாக நமக்கு தெரிகிற ட்ராஃபிஸ் தான் மேன்மை என்று சொல்லி நினச்சி, பணம் என்கிற ட்ராஃபிக்காக, மனிதர்களுடைய செல்வாக்கு, அசோசியேஷன், அப்ரிசியேஷன் என்கிற ட்ராஃபிக்காக, உலக பிரகாரமான அன்பு என்கிற ட்ராஃபிக்காக, ஏன் ஊழியத்தில் பெரிய ஆத்துமா கூட்டம் என்கிற ட்ராஃபிக்காக, பாப்புலாரிட்டி என்கிற ட்ராஃபிக்காக நம்ம ஓடுறோம். அதுதான் வாழ்க்கை என்று சொல்லி நினைக்கிறோம், அது கிடைச்சா போதும் என்று சொல்லி நினைக்கிறோம். நம்மளும் அதுக்காக முயற்சி எடுக்கிறோம், அதன் மூலமா ஆண்டவர் நம்ம மூலமா ஏதோ செய்கிறாரு, நடக்குது. ஆனால் வெறுமை இருக்கு. ஏன்னா நம்ம நினச்சிருந்த ட்ராஃபி தான் எல்லாமேன்னு. ட்ராஃபி ஆண்டவர் நம்ம மூலமாக செய்கிற காரியம், ஆனால் நமக்குள்ள செய்ய அவர் காத்திருக்கிறாரு. அதை நிறைய நேரத்தில் நம்ம மறந்துடுறோம். ஜஸ்ட் லிசன் டு மீ when I repeat this. நம்ம மூலமாக ஆண்டவர் பல காரியங்களை செய்து கொண்டே இருப்பார், செய்வார், நிச்சயமாக செய்வார். நம்மளும் அதை செய்யணும். நமக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற விஷயத்தில் ஓடணும், சாதிக்கணும், செய்யணும். ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவர் நமக்குள்ள செய்ய காத்து கொண்டிருக்கிறாரு. God wants to do something inside us. அதுக்கு நம்ம இடம் கொடுத்தாதான் நம்ம லைஃப்பில் உண்மையான ரெஸ்ட் வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that rest comes from God?
ரெஸ்ட் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய ரெஸ்ட் நமக்குள்ள ஆண்டவர் என்ன செய்ய ஆசைப்படுறாரு. நம்ம ஓடுறோம், சாதிக்கிறோம், எல்லாத்தையும் செய்கிறோம், ஆனால் நமக்குள்ள ஒரு பசி இருந்துகிட்டே இருக்கு. அந்த பசிக்கு தீனி போட மாட்டேங்கிறோம். கர்த்தர் தீனி போட ரெடியாக இருக்கிறார். God wants to quench that thirst and hunger. கர்த்தர் அந்த பசியும் தாகத்தையும் அடக்க காத்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் நம்ம இடம் தர மாட்டேங்கிறோம். ஏன்னா நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், நம்ம இது தெரியாமல் இருக்கிறோம். பட் டுடே I am going to teach you கர்த்தர் எப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு 3 course meal வச்சிருக்கிறாரு. இந்த வெறுமை மாறணும்னா அந்த பசியும் தாகத்தையும் போக்குறதற்கு கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறார், அது செய்யணும் என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள போகிறோம். Before we get into that, I just want to close my eyes and pray for you. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, அப்பா, thank you Jesus. நன்றி இயேசுப்பா. thank you Jesus. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? நன்றி. thank you Jesus. நீர் எங்கள் வாழ்க்கைக்குள்ள பேசிக்கொண்டிருக்கிற விஷயங்களுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பேருக்காக கிறிஸ்துவர்களாக வாழாமல், ஜஸ்ட் ஃபார் நேம் சேக் கிறிஸ்டியன்ஸாக வாழாமல் ஆண்டவரே, உண்மையான கிறிஸ்துவர்களாக நாங்கள் மாற ஆண்டவரே. டு பிகம் ரியல் கிறிஸ்டியன்ஸ், ட்ரூ கிறிஸ்டியன்ஸ், அதற்கு உண்மையான ரெஸ்ட் என்ன என்பதை தெரிந்து கொள்ள, அந்த உண்மையான ரெஸ்ட் எங்கள் உள்ளத்தில் நாங்கள் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே, அதில் அபாய்ட் பண்ண கர்த்தர் உதவி செய்யுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறேன். let the true rest, real rest abide in our hearts, master. இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்துவர்களை பார்க்கிறோம், சாட்சி உள்ள வாழ்க்கை வாழாம ஆண்டவரே, சாட்சி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. they just speak Christianity, they just perform Christianity. ஆனால் உண்மையான ஆண்டவரே கிறிஸ்துவின் அன்பு, சமாதானம், ரட்சிப்பு உள்ளத்தில் இல்லாத நாள் ஆண்டவரே, அவங்க வாழ்க்கை ஆண்டவரே எவ்வளோ டேமேஜிங்காக இருக்கு, எவ்வளோ டிஸ்ட்ராய்டாக இருக்கு. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன், let them rest in your true rest, oh Lord. அப்பா, இந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டு ஆண்டவரே, அப்பா, அது உங்க உள்ளத்தில் தங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன், கற்றுத்தாங்க ஆண்டவரே. ஆமென், ஆமென். 3 காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். டச், சொல்லுங்களேன். டச், டியூன், டச், டியூன், டீம். டச், டியூன் அண்ட் டீம். இதுதான் ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற வெறுமைக்கு அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஃபீஸ்ட், சாப்பாடு என்ன என்று சொல்லி பார்ப்போம். முதல் காரியம் பாருங்களேன், டச். என்னது சொல்லுங்களேன்? டச். முதல் காரியம் டச். இப்போ இந்த டச்ல நம்ம ஒரு விஷயம் பார்க்க போறோம். கஷ்டப்பட்டு ஓடி வராரு. டயர்டா இருக்கா? டயர்டா இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்கா? முடியல. ஓடி டயர்டா இருக்கா? ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னொரு ரவுண்டு ஓடுங்க. அப்போ ஓடுங்க, கை தட்டுங்க, அவருக்கு ஓட்டமே. நல்லா. இப்போ எப்படி இருக்கு? இன்னும் ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னும் ரொம்ப டயர்டா இருக்கு. சரி, நல்லா ஓடுங்க. கமான், உற்சாகப்படுத்துங்க. யாருமே உற்சாகப்படுத்த கயிறங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சபையில் என்ன பண்ணுவீங்க? சர்ச் தானே இது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன் எல்லாரும். உற்சாகப்படுத்துங்க. எப்படி இருக்கு? முடியல. ஒன்று அப்படிலாம் விட்டுறக்கூடாது. ஒன்று உற்சாகப்படுத்துங்க. பாருங்க, நீங்கள் உற்சாகப்படுத்த மாட்டீங்க. சரியான சபை கிடையாது. ஓடுங்க. ஓடுங்க. கமான். எப்படி உற்சாகப்படுத்துறாங்க பாருங்க. எப்படி அவங்க ஹல்லேலூயா சொல்றாங்க பாருங்க. என்ன முடியலையா? என்ன அடடா, டயர்டா இருக்கு அவருக்கு. அவரால் முடியாம ஓடுறாரு. ஆனா நம்ம என்ன செஞ்சோம்? அவரை இன்னும் ஓடுங்கன்னு சொன்னோம். என்ன சொன்னோம்? இன்னும் ஓடுங்க. ஆண்டவர் உங்களை எது கூப்பிட்டுருக்கிறாரு? ஓட தானே கூப்பிட்டுருக்கிறாரு. இன்னும் வேகமாக ஓடணும்ல. யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். ரைட் ஆர் ராங் சொல்லுங்களேன். ப்ரூவ் பண்ணுமா வேண்டாமா? சொல்லுங்க. கேட்கல எனக்கு. ஐம் நாட் ஏபிள் டு ஹியர் யூ. ப்ரூவ் பண்ணுமா வேண்டாமா? சோர்ந்து போகலாம், வலி எடுக்கலாம், கஷ்டமா இருக்கலாம். பட் ப்ரூவ் பண்ணுமா வேண்டாமா? ப்ரூவ் பண்ணும்ல. அது எப்படி உட்காந்துட முடியும்? உட்காரலாமா? ப்ரூவ் பண்ணும்ல. உட்கார முடியாதுல. சொல்லுங்க, கேட்கல. ப்ரூவ் பண்ணும்ல. யாருக்கு ப்ரூவ் பண்ணணும்? யாருக்குங்க ப்ரூவ் பண்ண போறீங்க? யாருக்கு சொல்லுங்க? யாருக்கு ப்ரூவ் பண்ண போறீங்க? கேட்கல. யாருக்கு ப்ரூவ் பண்ண போறீங்க? யாருக்கு ப்ரூவ் பண்றீங்க? யாருக்கு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்க? What are you trying to prove?
I'm not able to hear you. You guys are silent. Tell me. யாருக்கு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றீங்க? To the people around us, to the world, உலகத்திற்கு. sad. வருத்தத்திற்குரிய காரியம். ஓடுறோம். எதுக்கு திரும்ப ஓடுறோம்? நான் நல்லா படிப்பேன், நான் நல்லா ஜெபிப்பேன், நான் நல்லா ப்ரே பண்ணுவேன், நான் நல்லா ஊழியம் செய்வேன். யாருக்கு ப்ரூவ் பண்றோம்? அவருக்கு இன்னொரு ஓட்டம் தான் தேவை. அப்போ அவர் கிளியரா சொல்றாரு, எனக்கு டயர்டா இருக்கு, என்னால ஓட முடியலன்னு சொல்றாரு. அவருக்கு இன்னொரு ஓட்டம் தான் தேவை. அப்போ எந்திரிங்க. இன்னும் ஓட ஓட உடஞ்சு தான் விழுவாரு. ஆக்சுவலா அவருக்கு என்ன தெரியுமா தேவை? And this is what God will do for him. He needs food. He needs nutrition. சாப்பாடு தேவை. உடம்புல எனர்ஜி இல்லை, பலன் இல்லை, சக்தி இல்லை, சாப்பாடு தேவை. He needs to eat. சாப்பிடுங்க. He needs to rest. அவருக்கு ரெஸ்ட் தேவை. ஒரு சேர் கொடுங்க, உட்காட்டோம். அவரு இல்லை இப்படி உட்காருங்க, கீழே உட்காருங்க, காலை இப்படி உட்கார வச்சு உட்காருங்க, காலை கீழே போட்டு இந்த சின்ன பசங்க மாதிரி யூத் உட்காருவாங்க, இந்த மாதிரி உட்காருங்க. சாப்பிடுங்க, உட்காருங்க, ரெஸ்ட் பண்ணுங்க, சாப்பிடுங்க. He needs food. He needs rest. இன்னைக்கு நமக்கு இந்த சத்தியம் புரியல. ஒரு டயர்ட்னஸ் வரும் பொழுது, ஒரு சோர்வு வரும் பொழுது, இன்னும் செய்யணும், இன்னும் செய்யணும், இன்னும் சாதிக்கணும், இன்னும் ப்ரூவ் பண்ணணும் என்று சொல்லி இன்னும் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், டார்ச்சர் பண்ணிக்கிறோம், மறைச்சுக்கிறோம். நோ 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 நோ. ஆண்டவர் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை எலிஜாவோட வாழ்க்கையில செய்றாரு. எலிஜா ஓடுறான், ரெஸ்ட் வேணும்னு சொல்லி ஓடுறான். ஓடி போயிட்டு ஒரு இடத்துல உட்கார்றான், சூறை செடி கீழே உட்காந்து சொல்றான், என்னால முடியல, இதுக்கு மேல போதும், என் உயிரை எடுத்துருக்க போதும் என்று சொல்றான். அப்ப ஆண்டவர் அங்க வந்து, என்ன தைரியம் உனக்கு பாவி, எப்படி நீ இந்த மாதிரி சொல்லுவ, எப்படி நீ இப்படி தோத்து போயிட்ட, மோசமானவனே, கண் முன்னாடி நிக்காத என்று சொல்லி திட்டல. We always think God is like that. We see God like that. இயேசுவை அப்படி பார்க்கிறோம். But you know what he does? அவர் திட்டாம அவனுக்கு சோ பண்றாரு. Touch. He just touched him. வாசிப்போமா இந்த 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம். ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற பொழுது, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். And he lay down and slept under a broom tree. And behold, an angel touched him and said to him, Arise and eat. And he looked, and behold, there was at his head a cake baked on hot stones and a jar of water. And he ate and drank and lay down again. And the angel of the Lord came again a second time and touched him and said, Arise and eat, for the journey is too great for you. The journey is too great for you. Too much for you. தமிழ்ல அது என்ன சொல்லுது? அந்த கடைசி வசனம் வாசிங்க, 7ஆம் வசனம். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆண்டவர் எலிஜாவை பார்த்து திட்டல, என்ன இவ்வளவு வீக்கா இருக்கிற, என்ன இவ்வளவு சோர்வா இருக்கிற, என்ன இவ்வளவு வேஸ்டா இருக்கிற, என்ன இவ்வளவு பாவியா இருக்கிற, என்ன நீ பண்ணாம இப்படி உட்காந்துட்டு இருக்கிற, திட்டல திட்டல. ஆண்டவர் சொல்ற, அவன்கிட்ட எனக்கு தெரியும்பா, இது அவ்வளவு ஈஸி கிடையாது, கொஞ்சம் கஷ்டம்தான், இல்லை நிறைய வேலை இருக்குப்பா, நிறைய பிரச்சனை வரும், எனக்கு தெரியும், இதனால நிறைய சிரமம் இருக்கும்பா. You have to go a long journey. I know it is difficult. You know, can you imagine God speaking to you like that? நம்ம அப்படி யோசிக்கவே மாட்டோம்ல, நம்ம ஆண்டவர் அப்படி யோசிக்கவே மாட்டோம்ல. அவரை ஒரு கொடுங்கோல் அரசனாக தான் நம்ம பார்ப்போம்.
க்ரூவல் கிங்காக தான் நம்ம பார்ப்போம். we don't even imagine God like that, but that is God. அதான் ஆண்டவர். நம்ம தப்பா பார்த்துட்டு இருக்கிறோம். எனக்கு தெரியும்பா, நீங்க சோர்ந்து போற நேரத்தில் அவர் சொல்லுவார், தெரியும்பா. நீங்க தோத்து போற நேரத்தில் அவர் சொல்லுவார், ஆமாப்பா கஷ்டம்தான்ப்பா. நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஃபெயில் ஆகும் பொழுது அவர் பக்கத்துல வந்து அவர் சொல்லுவார், ஐ நோ இட் இஸ் டிஃபிகல்ட், ஐ நோ இது ரொம்ப ஜாஸ்தியான தேவைகள் இருக்கு. he is like that is our father. அவர் தான் நம்ம தேவன். he is full of love. அவருக்கு தெரியும், அவருக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம எங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகிறோம், அவருக்கு மட்டும்தான் தெரியும். எந்த இடத்துல நம்மளால ஜெயிக்க முடியல அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் ஜெயிக்க முடியலன்றதும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். எதனால தோத்து போயிட்டே இருக்கிறோம்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். he knows. அப்படி தெரிஞ்ச தேவன் என்ன தெரியுமா செய்வாரு? திட்ட மாட்டாரு, அடிக்க மாட்டாரு, நம்மளை கேவலப்படுத்த மாட்டாரு, குற்றப்படுத்த மாட்டாரு, பட் டச் பண்ணுவாரு. இந்த பேசேஜ்லேயே ரொம்ப ஜென்டிலாக இருக்கிற வேர்ப் என்ன தெரியுமா? வேர்ப் என்ன தெரியும்ல எல்லாருக்கும்? டச். அந்த டச்சை செய்கிறாரு. He touches gently. He touches gently. The angel came. அந்த தூதன் வந்தான், அவன் வந்து டச் பண்ணான். எலியாவை தூங்க விட்டாரு. ஓடி வந்தான், கதர்னா, போதும் என்று சொன்னா, என்னை எடுத்துருங்க என்று சொன்னா, சரி நீ தூங்குப்பா என்று தூங்க விட்டாரு. ஏன் நீ ஜெபிக்கல முழங்கால் படிட்டு? ஏன் நீ உபவாசம் இருக்கல? அப்பெல்லாம் கேட்கல. தூங்க, ரெஸ்ட் பண்ணு, உனக்கு ரொம்ப பெரிய ஜேர்னி இருக்கு, உனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, ரெஸ்ட் பண்ணு என்று சொன்னார். உனக்கு நியூட்ரிஷன் இல்லை, நீ சாப்பிடாம இருக்கிற இவ்வளோ நாள், பயங்கரமா அங்கேயும் இங்கேயும் ஓடி உபவாசம் இருந்து நீ ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிற, உனக்கு கொஞ்சம் சாப்பாடு தேவை, சாப்பிடு, 2 முறை சாப்பிடு, உனக்கு பத்தாது, இது இன்னும் சாப்பிடு. தூங்கிட்டான் டயர்ட்னஸ்ல, இல்லை எந்திரி, உனக்கு பத்தாது, உனக்கு எனர்ஜி தேவை, உனக்கு தெரியாது, நீ ஓடிட்டே இருக்கிற, உனக்கு தெரியாது, இந்த சாப்பிடு என்று சொல்லி சாப்பாடு கொடுத்தாரு. இந்த ரெஸ்ட் இவருக்கு தேவை, இந்த ஃபுட்டு இவருக்கு தேவை. இப்போ ஓட சொல்லுங்களேன், இங்கிருந்து எப்படி வேகமா அந்த என்ட்ரன்ஸ் டோர் வரைக்கும் ஓடுறாரு பாருங்க. 1 2 3 சொல்லுங்க எல்லாரும். 1 2 3. இப்போ கை தட்டுங்க, இப்போ உற்சாகப்படுத்துங்க, இப்போ ஹalleluya சொல்லுங்க. only Jesus knows this. எங்க நமக்கு வலிக்குது, ஏன் நம்மளால ஓட முடியலன்னு இயேசுவுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? உலகம் என்ன தெரியுமா செய்யும்? இன்னும் ஓடு, இன்னொரு அசைன்மெண்ட், இன்னும் கஷ்டப்பட்டு வேலை செய், ப்ரமோஷன் வரலையா, இன்னும் கஷ்டப்பட்டு வேலை செய். நம்ம பாஸ் சொல்லுவாங்க தெரியுமா, இன்னும் நீ நிறைய வேலை செய்யணும்ப்பா, இன்னும் இந்த ஏரியாஸ்லாம் இருக்கு, இன்னும் பண்ணு, பணம் கம்மியா இருக்கா, இன்னும் நீ ஓடி ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இன்னும் சேர்த்து வைக்கணும். மனுஷங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணல, இன்னும் நீ நிறைய பண்ணணும். ஊழியத்தில் ஆத்துமாக்கள் வரையா, இன்னும் ஓடணும், இன்னும் நிறைய ஊழியம் செய்யணும். ஐயா எனக்கு வலிக்குதியா, இன்னும் அப்ப நல்ல ஜெபி, இன்னும் நல்லா ஓடு, இன்னும் ஒரு மீட்டிங் நடத்து, இன்னும் ஒரு ப்ரோக்ராம் நடத்து, இன்னும் ஒரு மினிஸ்ட்ரி பண்ணு. யாருக்கு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றோம்? வலிக்குதுன்னா ஏன் வலிக்குதுன்னு கண்டுபிடிச்சு ஆண்டவர்கிட்ட அதுக்கான சுகத்தை கேட்கணும். நம்ம பாடி ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் பாருங்க. அதை டிஸ்ட்ராய் பண்ணாத, அதை டிஸ்ட்ராய் பண்றது எனக்கு பிடிக்காதுன்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. அது நான் உனக்கு கொடுத்துருக்கிற ஆலயம், நான் வசிக்கிற ஆலயம், அதை டிஸ்ட்ராய் பண்ணாத என்று சொல்றாரு. நிறைய கிறிஸ்தவர்கள் பாடி அவங்க ஹெல்த்தை குறித்து கவலைப்படுறதே கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, சோர்வு வரும்பொழுது, சுகவீனம் வரும்போது, சிம்டம் வரும்போது, இன்னும் ஓட்டினா சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, அப்போ உங்களுக்கு தேவை ஓட்டம் இல்லை, மெடிக்கல் செக்கப்பு. அப்போ உங்களுக்கு ஒரு வேளை தேவை ஒரு டாக்டர் விசிட்டு, அப்போ ஒரு தேவை மேபி ஒரு தூக்கம். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே ஏதோ சரியில்லை, ஆண்டவரே என்னால் ஓட முடியல, அந்த மாதிரி ஏதோ எனக்கு என் பாடி சப்போர்ட் பண்ணல. ஜஸ்ட் ஆஸ்க் காட். ஆண்டவர் ஞானத்தை கொடுப்பார், ஆண்டவர் பேசுவார். ஆண்டவரால் நீங்கள் டாக்டர்கிட்ட போகாமலே உங்களை சுகமாக்கவும் முடியும். இஸ் எ ஹீலர், பரிகாரி. ஆனால் சில சமயங்கள் அவர் அனுமதிப்பார். நீ இங்கே போ, இதை பண்ண, நீ செய்ய வேண்டிய டாக்டரை, நீ செய்ய வேண்டிய மருத்துவத்தை செய், டாக்டரை பாரு, டெஸ்டட், he will give you the strength. தைரியத்தை கொடுப்பாரு. You need to understand why you are hurting. ஒருவேளை பாவமா இருக்கலாம், it can be sin. நீங்க நினைச்சிட்டே இருக்கலாம், வெறுமையா இருக்கு.
நீங்க அதுக்கு மேல இன்னும் ஊழியத்தையோ, இதுக்கு மேல இன்னும் வேலையோ, அதுக்கு மேல இன்னும் மற்றவங்களை திட்டுறதையோ நீங்க அதுக்கு மேல ஆட் பண்ணி சரியாயிடும்னு நினைக்கிறீங்க. மேபி அதெல்லாம் கிடையாது. அது இன்னும் தான் உங்களை டேமேஜ் பண்ணும். மேபி சின் உள்ள ஒரு சின் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க சரி செய்ய வேண்டிய சின் இருக்கு. ஏதோ ஒரு பாவம் இருக்கு. அந்த பாவம் என்னன்னு கண்டுபிடிச்சு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே டச் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவர் அந்த பாவத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. நிறைய நேரத்தில் எனக்கு தெரியும், நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இந்த அற்புதத்தை பார்த்துருக்கிறேன். சுகவீனத்தில் இருப்பாங்க, இல்லாட்டி அவங்க லைஃப்பில் ஏதாவது நடக்காமே இருக்கும். என் லைஃப்பில் நடந்திருக்கு. ஏன் நிறைய பேர், நான் என்ன சொல்கிறேன், என் லைஃப்பில் நிறைய வாட்டி நடந்திருக்கு. நான் எல்லாரையும் குறை சொல்லியிருக்கிறேன், அதுக்கு மற்றவங்களை குறை சொல்லியிருக்கிறேன். ஏன் புலம்பிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட, இல்லாட்டி இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறேன் அதுக்கு மேலே. ஆனால் ஆண்டவர் எனக்கு உணர்த்திருக்கிறார், டச் பண்ணியிருக்கிறார். கரெக்டாக அந்த சின் ஏரியாவை டச் பண்ணியிருக்கிறார், என் கான்ஷியஸை டச் பண்ணியிருக்கிறாரு. அப்போ நான் உணர்ந்துருக்கிறேன், ஓ இந்த பாவத்தை நான் வச்சுட்டே இருக்கிறேனே, மறைச்சிட்டே இருக்கிறேனே, இந்த பாவத்து மேலே ஓட ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேனே என்று சொல்லி இந்த பாவத்தை அறிக்கையிடும் பொழுது, ரிப்பெண்ட் பண்ணும் பொழுது, ஆண்டவரே இந்த பாவத்திலேருந்து நான் முழுமையாக வெளியே வர ஆண்டவரே, ஐ ரிப்பெண்ட் ஆஃப் திஸ் சின், ஐ நோ திஸ் இஸ் நாட் ரைட் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஐ பீன் ஹீல்ட் மெனி டைம்ஸ். நான் சுகத்தை பெற்றிருக்கிறேன், விடுதலை பெற்றிருக்கிறேன், சமாதானத்தை பெற்றிருக்கிறேன், ஜெயத்தை பெற்றிருக்கிறேன். I love God to touch you today. இந்த காலை நேரத்தில் as I'm speaking, நான் பேசுகிற நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேன், எப்படி அந்த ஏஞ்சல் அந்த இடத்துல எலிஜா வந்து டச் பண்ணாங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் 2 முறை இல்லை 100 முறை கூட உங்களை டச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. I know, I pray and I want to close my eyes. என்னோட கூட சேர்ந்து கண்களை மூடுவீங்களா? ஏசப்பா, உன் பிள்ளைங்க ஆண்டவரே எங்கே போவாங்க ராஜா? யாரை நம்புவாங்க ஆண்டவரே? உம்மை மட்டும் தானே ராஜா. தேர் ஹர்ட்டிங் லார்ட். ரொம்ப சோர்வில் இருக்கிறாங்க ஆண்டவரே, முடியல. எவ்வளோ முயற்சி பண்ணிட்டாங்க, எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துட்டாங்க, பட் ஆனால் முடியல. நீங்கள் மட்டும்தான் அவங்கள டச் பண்ண முடியும். இப்போ பேசுகிற இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகையில் இந்த இடம் இருக்கிற நேரத்தில், as the Spirit of God is moving in this place, I pray for your touch. உம்முடைய டச்சுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய டச்சுக்காக ஜெபிக்கிறேன் ராஜா. Lord, I pray for your touch. Look at your people, Jesus. உம்முடைய ஜனங்களை பாருங்க ஆண்டவரே. பல நேரங்களில் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், when things are going முடியல என்று சொல்லி எலிஜா போல கதறுகிறவர்களை பாருங்க ஆண்டவரே. ஆனாலும் அதுக்கு மேல ஓட முயற்சி செய்றாங்க ஆண்டவரே, ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு சிங்கிள் டேயும். பட் ஐ ப்ரே தட் தே வில் ரியலைஸ், அவங்களுக்கு எங்க டச்சு வேணும் என்பதை அவங்க உணர்வார்களாக. அந்த இடத்துல கர்த்தர் இப்பொழுது நீங்க டச் பண்ணுங்க ஆண்டவரே. that area of their life, touch them right now Jesus. எதை சரி செய்யணும் ஆண்டவரே? எந்த உறவை ஆண்டவரே, எந்த வேலையை, எந்த ஹெல்த் காரியங்களை, எந்த ஃபினான்ஷியல் காரியங்களை, எந்த ஊழியத்தின் காரியங்களை, எந்த பரிசுத்தத்தின் காரியங்களை டச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டச் பண்ணுங்க ஆண்டவரே. டச் them right now. let them set it right ஆண்டவரே. ஒருவேளை அவங்க லைஃப் ஸ்டைலில் ப்ராப்ளம் இருக்கா, அவங்க ஸ்லீப்பில் ப்ராப்ளம் இருக்கா, அவங்க ஃபுட் ஹேபிட்ஸில் ப்ராப்ளம் இருக்கா, அவங்க சரீரத்தை பார்த்துக்கொள்கிற விதத்தில் ப்ராப்ளம் இருக்கா, அவங்க ஆண்டவரே அப்பா இன்டர்நெட்டில் பார்க்குற விஷயத்தில் பாவம் இருக்கா, பேசுகிற காரியங்களில் பாவம் இருக்கா, பணத்தை கையாளுகிற விதத்தில் பாவம் இருக்கா, வேர் இஸ் இட் லாக்கிங் ஓ மாஸ்டர், வேர் இஸ் இட் லாக்கிங்? எங்க குறைவு இருக்கு, எங்க குறைவு இருக்கு, எங்க குறைவு இருக்கு, எங்க அவங்களுக்கு நியூட்ரிஷன் தேவை, எங்க அவங்களுக்கு அந்த எனர்ஜி தேவை. லார்ட், டச் them, touch them, touch them. let them set it right Lord. Lord, you touch them oh master. அதை சரி செய்யும்படியாக ஆண்டவரே, சரி செய்யும்படியாக, அதனால் வெறுமை காணாமல் போகும்படியாக, let all the vacuum, emptiness in the name of Jesus be removed. Touch them Lord. Thank you Jesus. Thank you master. பாருங்க, எலிஜா கூட 40 நாட்கள் ஆண்டவர் எந்த கான்வர்சேஷனையும் வைத்துக்கொள்ள, ஜஸ்ட் அ டச், ஏஞ்சல் மூலமா ஜஸ்ட் அ டச், சாப்பாடு தூக்கம், ஜஸ்ட் அ டச். ஆண்டவர் ஒரே விஷயத்தை சொல்றாரு, உன்னுடைய ஜேர்னி ஜாஸ்தின்னு எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு இப்போ இதுதான் தேவை, ஜஸ்ட் அ டச். ஓட வைக்கிறாரு, ஓட ஆரம்பிக்கிறான்.
டச் பண்ண பிறகு ஆண்டவர் டியூன் பண்றாரு. என்ன பண்றாரு? டியூன் பண்றாரு. வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11 12 வசனம். 1 Kings chapter 19 verses 11 and 12. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்குகிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெரும் காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ந்து உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. And he said, Go out and stand on the mount before the Lord. And behold, the Lord passed by, and a great and strong wind tore the mountains and broke in pieces the rocks before the Lord. But the Lord was not in the wind. And after the wind, an earthquake, but the Lord was not in the earthquake. And after the earthquake, a fire, but the Lord was not in the fire. And after the fire, the sound of a low whisper. ஆண்டவர் எலிஜா கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு. எலிஜா காத்துட்டு இருக்கிறான். ஆண்டவரே பேசுங்க என்று காத்துட்டு இருக்கிறான். சொல்லுங்க அடுத்து என்ன செய்யணும்? அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பெருங்காற்று. எலிஜா ஆர்வமா பார்க்கறான். பெருங்காற்று அடிக்குது. This is God, this is the power of God, this is the glory of God. பேசுங்க கேட்கிறேன். அங்க ஆண்டவர் இல்லை. அடுத்தது என்னாச்சு? பூமி அதிர்ச்சி. This is God. Nations shake when God comes. ஆண்டவர் வந்தா இப்படிதான் அதிரும், அதிசயங்கள் நடக்கும், அசைவு இருக்கும். ஆண்டவரை பேசுங்க என்று சொல்லி கேட்கிறான். ஆனா ஆண்டவர் அங்க இல்ல. அடுத்து என்ன வந்துச்சு? அக்னி. எலிஜாக்கு இது ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா? இப்பதான் ஃப்ரெஷ்ஷா அக்னில இருந்து வெளியே வராரு. ஆண்டவரே நிச்சயமா இது நீங்க தான், இப்படிதான் நீங்க வருவீங்க, இப்படிதான் நீங்க நிரூபிப்பீங்க. ஆண்டவரே அக்னி வந்துருச்சு, பேசுங்க, ஸ்பீக் என்று சொல்றான். அங்க ஆண்டவர் இல்ல. ஆண்டவர் எங்க இருந்தாரு? ஆண்டவர் எப்படி பேசினார்? How did God speak? மெல்லிய சத்தத்துல, still voice. still voice. எத்தனை பேர் கிட்டார் தெரியும்? கிட்டார் வாசிக்க தெரியும்னு சொல்ல. எத்தனை பேர் கிட்டார்ன்றது இதுதான்ன்றது தெரியும்? தெரியுமா? தெரியுமா? கிட்டார் வாசித்து பார்த்துருக்கீங்களா? கேக்குதா? நான் நிறைய நேரத்தில் யோசிப்பேன், ஏன் பெரிய கிட்டாரிஸ்ட்லாம் வாசிக்கிற மாதிரி நான் வாசிச்சா நல்ல சத்தம் வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பேன், கேட்பேன். அதே கிட்டார் தானே, அதே 6 ஸ்ட்ரிங் தானே, ஏன் வர மாட்டேங்குது? யாருக்கா தெரியுமா? இதுக்கு பதில் யாருக்கா தெரியுமா? கிட்டார்ல 6 ஸ்ட்ரிங் இருக்கு. 6 ஸ்ட்ரிங்க்கும் ஒரு பிச் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட சத்தம் இருக்கு. இந்த 6 ஸ்ட்ரிங்க்கும் ஒரு பேர் இருக்கு. மேல இருக்கதான் திக்கஸ்ட் ஸ்ட்ரிங். இதுக்கு ஈ என்கிற பேர். என்ன பேரு? ஈ. ஈய நீங்க இப்படி ஸ்ட்ரம் பண்ணீங்கன்னா சத்தம் கொஞ்சம் நல்லா கேட்கும். அடுத்த ஸ்ட்ரிங்க்கு என்ன பேர் யாருக்கா தெரியுமா? யாரும் ஹெல்ப் பண்ணுங்களேன். அடுத்த ஸ்ட்ரிங்க்கு என்ன பேரு? ஏ. ஏ ஸ்ட்ரிங்க்கு இன்னும் லைட்டரா இருக்கும். அதுக்கு இன்னொரு ஒரு பிட்ச் இருக்கு, இன்னொரு பிட்ச் இருக்கு. கேக்குதா? இதோட சவுண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நோ ப்ராப்ளம். இதோட சவுண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அடுத்த ஸ்ட்ரிங் பேர் என்ன தெரியுமா? எத்தனை கிட்டாரிஸ்ட் இருக்கீங்க இங்க? நீங்க கிட்டாரிஸ்ட் தானே, சொல்லுங்க. அடுத்த ஸ்ட்ரிங்க்கு என்ன பேரு? டியா? இதுக்கு ஒரு சவுண்ட் இருக்கு. அடுத்த ஸ்ட்ரிங் பேரு? இங்க ஒரு இசை வல்லுநர் சொல்லிட்டாரு, ஆனா கண்டிப்பா நீங்க சொன்ன எடுக்க மாட்டேன். பின்னாடி ஒரு இசை வேந்தர் இருக்கிறாரு. அடுத்த ஸ்ட்ரிங் பேர் என்ன அங்கிள்? ஜி. அவரோட மருமகன் தான் ஃபர்ஸ்ட் பதில் சொன்னது. அடுத்த ஸ்ட்ரிங்
என்னது? பியா? அதுக்கு ஒரு சவுண்ட் இருக்கு. அடுத்த ஸ்ட்ரிங்கு ஈயா? இத தின்னஸ்ட் ஸ்ட்ரிங். இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரிங்க்கும் ஒரு சவுண்ட் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சவுண்ட் இருக்கு. ஆனால் நீங்கள் நார்மலாக கிட்டார் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் பெரிய அந்த இசை வேந்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இங்கே ஏதோ பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? நானும் நினச்சிக்கிட்டேன், ஓ அங்கே தான் பிரச்சனை போல இருக்குன்னு. ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து வாசிக்கும் பொழுது இப்படி ஏதோ திருப்பினேன். ஆனால் ரொம்ப மோசமாயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது பேர் டியூனிங். என்னது? டியூனிங்னா என்னன்னா, கிட்டாரை டியூன் பண்ணுறதுன்னா என்னன்னா, ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் இந்த இடத்துல அது கட்டப்பட்டிருக்கு. ஒரு பர்டிகுலர் டென்ஷன் இருக்குது, அதுக்கு ஒரு பர்டிகுலர் டென்ஷனில் கட்டப்படணும். அப்போ தான் அதோட ஒரிஜினல் சவுண்டு வரும். சில சமயம் ஸ்ட்ரிங் ரொம்ப டைட்டாக கட்டப்பட்டிருந்துச்சுன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் சவுண்டு. சில சமயம் ஸ்ட்ரிங்கு ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா ஃப்ளாட்டாக இருக்கும் சவுண்டு. அப்போது என்ன பண்ணணும், அந்த ஸ்ட்ரிங் அதுக்கு ஏற்ற மாதிரி டைட்டன் பண்ணணும், இல்லாட்டி லூசன் பண்ணணும். வாசித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த சத்தம் புரியும். இது இது இல்லையே, கிடையாது, ஈவோட சவுண்டு கிடையாது, இது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கு. அப்போது கொஞ்சம் என்ன பண்ணணும், டைட் பண்ணணும். இல்லையா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு, ஈயோட சவுண்டு கிடையாது, அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் லூஸ் பண்ணணும். அந்த காலத்துலலாம் இசை பீப்புள் வித் திஸ் நேச்சுரல் டேலண்ட் ஃபார் மியூசிக் அவங்க காதில் கேட்டே பண்ணுவாங்க. இந்த காலத்தில் ஆப் வச்சுருக்கிறாங்க, அது ப்ளே பண்ணி ஆப்பில் அது ஒன்று சொல்லணும், ஃப்ளாட்டாக ஷார்ப்பான்னு சொல்லணும். பட் அந்த காலத்தில் காதில் கேட்டே பண்ணுவாங்க அது. ஸோ டைட் பண்ணுவாங்க, லூஸ் பண்ணுவாங்க. நவ் லிசன் டு திஸ். இந்த கிட்டாரை டியூன் பண்ணுறேன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் எந்த பதத்தில், எந்த இடத்துல, எவ்வளோ அது இழுத்து கட்டப்பட வேண்டுமோ இல்லாட்டி லூஸ் ஆக்கப்படுமோ அந்த இடத்துல அது இல்லைன்னா இட் வில் நாட் ப்ரொடியூஸ் த சவுண்ட் இட் ஹஸ் டு ப்ரொடியூஸ். ஸ்ருதி சேராது. டியூன் பண்ணணும். அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் காட் வாண்ட்ஸ் டு டூ. நம்ம ஏன் நம்ம வெறுமையாயிடுறோம்? ஏன் நமக்குள்ள ஒரு வெறுமை வந்துடுது தெரியுமா? ஏன்னா சில சமயங்களில் நம்ம லைஃப் அவுட் ஆஃப் டியூன் போயிடுது. ஓடுறோம், நிறைய ஓடுறோம், நிறைய செய்கிறோம், நிறைய பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறோம், ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் டியூனில் இல்லை, அவுட் ஆஃப் டியூனாக இருக்கு. அதனால தான் சில சமயத்தில் நம்ம பண்ணுறதுலாம் ரொம்ப ஃப்ளாட் ஆகிடும், ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பாட்டு போடும், ஃப்ளாட்டாக இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ஜபம் செய்வோம், ஃப்ளாட்டாக இருக்கும். நம்ம நல்ல வேலை செய்வோம், ஆனால் ஃப்ளாட் ஆகிடும். ஏன்னா லூஸாக இருக்கு. சில சமயம் கொஞ்சம் பண்ணுவோம், அது ஓவராக இருக்கும், ரொம்ப ஓவராக தெரியும், ஏன்னா ரொம்ப டைட்டாக இருக்கு. we have to tune it. அந்த டியூன் எப்படி திரும்ப பண்ண முடியும்? ஆண்டோட மெல்லிய சத்தத்தின் மூலமா மட்டும்தான் பண்ண முடியும். just by that silent voice of God. அதனால மட்டும்தான் அதை பண்ண முடியும். மோசே என்ன பண்ணார் தெரியுமா? அவரு ஆண்டவர் பெரிய சத்தத்தில் தான் இருப்பாரு, அக்னியில் இருப்பாரு, பெருங்காற்றில் இருப்பாரு, இந்த பூமி அதிர்ச்சியில் இருப்பார் சொல்லி தேட. நம்மளும் அப்படிதான். ஒரு பெரிய மெசேஜில் தான் ஆண்டவர் என்கிட்ட பேசுவார். இந்த பர்சனோட யூடியூப்லாம் பேசுவார், இந்த சர்வீஸோட வீடியோவில் தான் பேசுவார், இந்த மீட்டிங் மூலமாக தான் பேசுவார், இந்த மினிஸ்ட்ரி மூலமாக தான் பேசுவார், இந்த ப்ரோக்ராம் மூலமாக தான் பேசுவார், இல்லாட்டி இந்த வேலை மூலமாக தான் பேசுவார், இவங்க மூலமாக தான் பேசுவார் என்று சொல்லி நினைக்கிறோம். பட் many a times when God wants to retune your life, உங்கள் லைஃப்பை திரும்பி டியூனில் கொண்டு வரும்போது மெல்லிய சத்தத்தில் பேசுவார். இன்னைக்கு இங்கே இருக்கிற எத்தனை பேர் சைலண்ட் டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? எத்தனை பேருக்கு டிவோஷன் இருக்குது, பர்சனல் டிவோஷன் இருக்குது? இன்றைக்கெல்லாம் பர்சனல் டிவோஷன் டைம் மனிதர்கள்கிட்ட கிடையாது, நான் பார்க்கறது கிடையாது. இன்றைக்கி நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த காலத்தை பார்த்துருக்குறேன், நிறையா பைபிளை எடுத்துகிட்டு திறந்து வச்சு சும்மா உட்காந்து அதை ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் படித்தவங்களாம் பார்த்துருக்குறேன், 1 மணி நேரம் படித்தவங்களாம் பார்த்துருக்கேன். இன்னைக்கு ஐ கான் see it. இட்ஸ் ஆன் த கோ டுடே. அப்படியே ப்ரௌஸ் பண்ணுறது, அப்படியே பண்ணுறது, இல்லாட்டி அதுக்குன்னு சில மீட்டிங்ஸ் இருக்குது, ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, டிசைபிள்ஷிப் குரூப்ஸ் இருக்குது, அந்த டைமில் பாடுறோம், படிக்கிறோம், இல்லாட்டி ஸ்டேட்டஸை பார்த்து பைபிள் படிச்சுக்கிறோம். நோ God sometimes or most of the times doesn't speak through statuses. இன்ஸ்டா மூலமாக பேச மாட்டார், ஃபேஸ்புக் மூலமாக பேச மாட்டார், ஆண்டவர் பேச மாட்டார், யாரோ ஒருத்தரோட ஸ்டேட்டஸ் மூலமாக பேச மாட்டார்.
ஆண்டவர் மெல்லிய சத்தத்தில் நம்மக்கிட்ட டைரெக்டாக பேச தான் காத்துட்ருக்கிறாரு. நம்ம லைஃப் அவுட் ஆஃப் டியூன் போகும்போது அந்த மெல்லிய சத்தம் அவர்கிட்ட, அவரும் நம்மளும் மட்டும்தான் உட்காரும் பொழுது, நடுவில் எந்த மீடியாவும் இல்லாத பொழுது டைரெக்டாக ஹார்ட் டு ஹார்ட் பேச காத்துட்ருக்கிறாரு. இஸ் வெயிட்டிங். ஜீசஸ் இஸ் வெயிட்டிங். உங்கள் லைஃப் அவுட் ஆஃப் டியூன் போயிட்டுருக்கா, ஃப்ளாட்டாக இருக்கா, இல்லாட்டி ஓவராக இருக்கா, ஆண்டவர் உங்களை டியூன் பண்ணணும்னு காத்துட்ருக்கிறாரு. ஆர் யூ ரெடி ஃபார் த டியூனிங்? அந்த டியூனிங் ப்ராசஸுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இந்த டியூனிங் ப்ராசஸ்க்குள்ளே கர்த்தர் நீங்கள் கொண்டு வாங்க என்று சொல்லி செபிக்கிறேன். ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த டியூனிங் ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு வாங்க என்று சொல்லி செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, மெல்லிய சத்தத்தோடு பேசுங்க. இவங்க வீடுகளுக்கு போன பிறகு பேசுங்க ஆண்டவரே. அப்பா, அவங்க காதில் கேட்கட்டும், மனசு கேட்கட்டும். என்ன செய்யணும், எந்த ஏரியாவில் ப்ராப்ளமும் இருக்குது, எதை மாற்றணும், அடுத்தது என்ன செய்யணும், இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், இந்த மெல்லிய சத்தத்தில் பேசுங்க ஆண்டவரே. ரீட்யூன் their hearts Lord, retune their hearts Lord, retune their hearts Lord. ஆண்டவரே டியூன் பண்ணுங்க ஆண்டவரே, டியூன் பண்ணுங்க ஆண்டவரே, டியூன் பண்ணுங்க ஆண்டவரே, டியூன் பண்ணுங்க ஆண்டவரே. ரீட்யூன் லார்ட், ரீட்யூன் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. பிரைஸ் யூ லார்ட் ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஆமென். பர்ன் அவுட்டு எல்லாத்துக்கும் உங்களை காது கேட்காதவங்கள மாற்றிடும் விரும்ப. ஆனால் ஆண்டவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் சைலண்டால ஜென்டிலாக இருக்கிறாரு. ஏன்னா ஏற்கனவே உங்கள் உடம்பு பயங்கர புண்ணாக இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஸோ he wants to be gentle with you. அவர் மௌனமாகவில்லை, மென்மையாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 3, டீம். வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. just the 14th verse. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். He said, I have been very jealous for the Lord, the God of hosts. For the people of Israel have forsaken your covenant, thrown down your altars, and killed your prophets with the sword. And I, even I only, am left, and they seek my life to take it away. எலியாவோட சத்தத்தை பார்த்தீங்களா? ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிங்களா? வெறுமையாக இருக்கிற நேரத்தில் நம்ம எல்லாருக்கிட்டையும், நம்ம எல்லாரோட வாய்ஸாக எலியா பேசுகிறாரு. நான் தனியாக இருக்கிறேன், நான் தனியாக கஷ்டப்படுறேன், நான் மட்டும்தான் எல்லா வேலையும் செய்கிறேன். வீட்டு அம்மாக்களுக்கு இது ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஸ்டேட்மெண்ட். வேலையில் கூட நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுவோம், இந்த டீமில் நான் மட்டும்தான் வேலை செய்கிறேன், நான் மட்டும்தான் ஓடுறேன், தனியாக போராட வேண்டியதாக இருக்குது. பர்ன் அவுட் என்ன பண்ணும்? இந்த எண்ணத்தை நம்ம மனசில் கொண்டு வந்துட்டே இருக்கோம். தனியாக போராடுறோம், தனியாக நிற்கிறோம். பிசாசு என்ன செய்கிறான்? ஒரு மனுஷனை எவ்வளோ தனியாக ஆக்க முடியுமோ அவ்வளோ தனியாகிடுறான். அவன் தனிமைக்கு வரும் பொழுது, when he cuts off from everything and people, அப்போ தான் அவனுக்கு சூசைடல் தாட்ஸ் வருகிறது. அதுதான் பிசாசுக்கு வேணும். நான் தனியாக இருக்கிறேன். அவன் கதறல் பாருங்க, தனியாக இருக்கிறேன், நான் ரொம்ப ஜெலஸாக தான் இருந்தேன் ஆண்டவரே, வைராக்கியமாக இருந்தேன், ஆனால் தனியாக போராடுறேன் பாருங்களேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை உன்னை எப்படியா நான் தனியாக விடுவேன், நீ சரியாக பார்க்கல, தனிமை கிடையாது. இன்ஃபேக்ட் அவன் தனிமைக்கு அப்போ ஆசைப்படுறான், அதான் ஓடி போகிறான். ஆனால் தனியாக இருக்கும் பொழுது ஈஸியாக உடஞ்சிடுவோம். கரெக்டா? தனியாக இருந்தானா ஈஸியாக நம்மளை பிசாசால உடைக்க முடியும். இந்த உலகத்தால் நம்மளை ஈஸியாக உடைக்க முடியும். தனியாக இருக்கும் பொழுது ஈஸியாக உடைக்கப்படுறோம். ஜஸ்ட் ஈஸிலி we are broken. ஈஸியாக உடைக்கப்படலாம், ஈஸியாக உடைக்கப்படலாம். ஆனால்
நான் இப்போ உடைச்சது என்னது? என்னது? தென்னங்குச்சி இல்லையா? தனியாக இருக்கும்போது ஈஸியாக அதை உடைக்க முடியும். ஆனால் அதே தென்னங்குச்சி, இந்த தென்னங்குச்சி இப்படி ஒன்று சேர இருக்கும் பொழுது it becomes so important, so powerful, so useful, very useful. Just think about it. தனியாக இருக்கும்போது தான் பிரச்சனை. ஆண்டவர் அவனுக்கு புரிய வைக்கிறாரு. God makes him understand. ஆண்டவர் அவனுக்கு தெளிவா புரிய வைக்கிறாரு. இல்லை 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 இல்லை, அவன் தனியா என்று சொன்னவன் ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்றாரு. பாருங்க 18ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா? எல்லாம் கவனமா பாருங்க. 18ஆம் வசனம். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். Yet I will leave 7,000 in Israel, all the knees that have not bowed to Baal, and every mouth that has not kissed him. ஆண்டவர் சொல்றாரு, தம்பி உன் கணக்கு கொஞ்சம் தப்பா இருக்கு. நீ தனி ஆள் இல்ல, 7000 பேர். எத்தனை பேர்? 7000 பேர். திரும்பி பாரு, உன் மேக்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனை. யூ ஆர் நாட் ஒன் பர்சன் உடைக்கப்படுகிறதுக்கு 7,000 என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது மட்டும் இல்லை, இந்த வசனங்கள்லாம் நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னும் 3 பேரை ஒர்க்கு டெலிகேட் பண்ணுன்னு சொல்றாரு. யார் அந்த 3 பேர் தெரியுமா? 16 வாசிங்க. 16 வாசிங்க. பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை. என்னது? ஃபர்ஸ்ட் யாரு? நிம்சியின் குமாரனாகிய யெகூ. ரெண்டாவது வாசிங்க வாசிங்க வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. 3 பேரை ஆண்டவர் என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்ண வைக்கிறாரு. ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ். 3 பேருக்கு 3 இவன் கஷ்டப்பட்டு தனியாக சொல்லி சொல்றான். 3 பேர் 3 லீடர்ஸை உருவாக்குறாரு. இவங்களை அனாயிண்ட் பண்ணு, இவங்களுக்கு டெலிகேட் பண்ணு, இவங்களுக்கு பிரிச்சு கொடு என்று சொல்றாரு. நமக்கெல்லாம் தெரியும் இவங்க மூலமா ஆண்டவர் என்ன செஞ்சான்னு. எலிஷா பக்கத்துல தான் ஏதோ ஒரு நிலத்துல இருக்கிறாரு. பிரிச்சு கொடு, டெலிகேட் பண்ணு. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்? பிரச்சனை வரும்போது நமக்கு அதுவும் எஸ்பெஷலி when we are in the dry depression stage, தனியா மாறிடுறோம். இன்னும் நம்ம பண்ணிடலாம், யாருக்கும் புரியாது, யாரும் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க, எல்லாரும் இப்படிதான் என்று சொல்லி தனியாயிரும் தனியாயிரும் இன்னும் தனியாயிரும். பிசாசுக்கு அதுதான் வேணும். ஆண்டவர் சொல்ல தனியா முடியாதுப்பா, இப்பதான் யூ நீட் a டீம், யூ நீட் பீப்புள். பிரிச்சு கொடு, அவர்களோட சேர்ந்து ஓடு, ஷேர் த விஷன். இன்னும் லீடர்ஸை எழுப்பு, மோர் லீடர்ஸ், மல்டிப்ளை லீடர்ஸ். Let people start coming and standing in this vision. Let them not just be bystanders. அவங்க சும்மா ரிசீவ் பண்றவங்களா வச்சுக்காத. Let them come together. நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்தோம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை, மெய் தேவன் என்பதை நாமும் உணர முடியும், மற்றவர்களும் உணர முடியும். And that's what God is calling all of us for. நான் எப்போதும் சொல்லிட்டே இருப்பேன், சபைக்கு இதை சொல்றேன், கேட்டுக்கோங்க. நாளைக்கு எனக்கு மனசு மாறிடக்கூடாதுல்ல, அதனால சொல்லிடுறேன். நீங்க என்ன கேள்வி கேட்கலாம், நீங்க தான் அக்கௌண்டபிள், எனக்கு நீங்க தான் அக்கௌண்டபிள். ஓகேயா? இந்த பூமிக்குள்ள வரும் பொழுது ஒன்றும் இல்லாம வந்தேன், இந்த பூமியை விட்டு போகும் பொழுதும் ஒன்றும் இல்லாம தான் போவேன். நிச்சயமா பிஷப்பா போக மாட்டேன், அதுல ரொம்ப கிளியரா இருக்கிறேன். காட்ஸ் ஆர்மி சர்ச் மூலமா எத்தனை சபைகள் வேணா வரலாம். 100 சபைகள் இலக்கு, என்னுடைய இலக்கு. 2013 ஒரு விஷயம் வச்சிருக்கிறேன் எனக்கு. அந்த 2030 100 சபைகள் காட்ஸ் ஆர்மி ஆயிடும். 100 சபைகள் ஆன பிறகு அதுக்கு மேல ஒரு பிஷப்பா நான் உட்காரவே மாட்டேன். அந்த காலகட்டங்களில் ஐ எம் வெரி ஷுர் நிறைய லீடர்ஸ் இருப்பாங்க, நிறைய ஊழியக்காரங்க இருப்பாங்க, நிறைய பேர் எடுத்து செய்வாங்க, அவங்க பல விதத்தில் மல்டிப்ளை ஆவாங்க. நான் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். 2030க்கு அப்புறம் ரிட்டையர் ஆகிடுவேன். ரிட்டையர் ஆகிட்டுக்கு எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்க மாட்டேன். எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு. நான் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு நல்ல ட்ரைனிங் சென்டர் ஆரம்பித்து ஏழை கஷ்டப்படுற பாஸ்டர்களை ட்ரெயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அது தனியாக நான் பாட்டுக்கு பண்ணுவேன். அதில் இப்போ யார் கூட நிற்கிறாங்கன்னு நிற்பாங்க. ஆனால் நிச்சயமாக ஒன்றும் இல்லாமல் வந்தேன்னா ஒன்றும் இல்லாமல் தான் திரும்பி போவேனே தவிர பிஷப் என்கிற அடையாளங்களோட பேர் புகழோட போகவே மாட்டேன். கர்த்தருக்கு என்று இந்த ஊழியம். பட்
இந்த ப்ராசஸில் ஆண்டவர் சொல்கிறாரு, டீமை எழுப்பு, பீப்புளை எழுப்பு, லீடர்ஸ் எழுப்பு, பாஸ்டர்ஸ் எழுப்பு. இது மல்டிப்ளை ஆகட்டும். பேர்லாம் மாறலாம், காட்ஸம் என்ற பேர் முக்கியம் இல்லை. ஆனால் இந்த ஊழியம், ஆண்டோட தரிசனம் பல இடங்களுக்கு போகணும். இது மூலமாக நம்ம செய்கிற பிஸ்னஸஸ், வேலைகள் பல இடங்களுக்கு போகணும், பல குடும்பங்கள் கட்டப்படணும். இதுதான் ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசனம். And I am looking for people. I am looking to invest into lives of people. I am looking for teams. I am looking for volunteers. I am looking for pastors. கர்த்தருக்காக பணி செய்ய, கர்த்தருக்காக ஓட, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, சத்தியம் அறிவிக்கப்பட. நான் இந்த இடத்துல இருந்து அடுத்த ஜூலை 50 எனக்கு 50. அதுக்கப்புறம் 1 வருஷம் தான் இருக்குது, 20 இல்லை, அதுக்கப்புறம் 3 வருஷம் இருக்கா 2030க்கு, 3 வருஷம் இருக்குது 2030க்கு. ஐ ஹவ் லிமிட்டட் டைம் இந்த காட் சாமியோட கூட, இந்த கர்த்தரோட எம்பையர் கூட. அதுக்கப்புறம் நிறைய லீடர்ஸ் எழுமணும், நிறைய பேர் எழுமணும், நிறைய இது மல்டிப்ளை ஆகணும். இது ஒரு மூமெண்ட்டாக மாறணும். இன்றைக்கு இந்த விஷனில் கூட நிற்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்க தரிசனத்தில், உங்களுக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட்ஸில், டேலண்ட்ஸில் இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. இது யாரோ ஒரு பாஸ்டரோட வேலை இல்லை, யாரோ ஒரு செலிபிரிட்டியோட வேலை கிடையாது. இது கர்த்தரோட ஊழியம், இது தேவ சேனை. கர்த்தருக்காக ஓட நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்காக நீங்கள் ஆண்டவருக்காக ஓடும் போது நம்ம எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஓடுவோம். ஆண்டவருக்காக நம்ம சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஓடும் பொழுது ஆண்டவர் நம்மளை வெறுமையாக விடவே மாட்டார், தனிமையாக விடவே மாட்டார், குறைவாக விடவே மாட்டார். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன் தெரியுமா இதை தைரியமாக சொல்கிறேன்? மனுஷன் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் நம்பாதீங்க. எலியா சொன்னார், ஆண்டவரே என் உயிரை எடுத்துருங்கன்னாரு. ஆனால் நம்மளுக்கு தெரியும் பைபிளில் 2 பேர் தான் சாகவே இல்லை. யார் அந்த 2 பேர் தெரியுமா? ஏனாக்கும் எலியாவும். ஆண்டவரே உயிரை எடுத்துருங்க போதும்னாரு. ஆண்டவர் முடியவே முடியாது அப்படின்ட்டார், நோ சான்ஸ் அப்படின்ட்டாரு. அவனை அப்படியே உயிரோடு எடுத்துக்கொண்டார். ஆனால் அதே எலியா திரும்பி வந்தார் 900 இயர்ஸ்க்கு அப்புறம். ஏசப்பாவோட மோசையோட கூட சரி, இதே மோசே கூட ஒரு இடத்துல போதும் என்று சொல்லியிருக்கிறார். அவங்க 2 பேரையும் நிற்க வச்சார். அவங்க முகம் பிரகாசமாக அவரோட கூட பிரகாசிக்க பண்ணினார். எஸ், ஜீசஸ், இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் முடிஞ்ச இந்த கப்பை எடுத்துருங்க ஆண்டவரே, முடியல என்று சொன்னார். ஆனால் எலியாக்கோ மோசேக்கோ பலத்தை கொடுத்தது, அப்படிப்பட்ட பர்ன் அவுட் டைம்ஸில் பலத்தை கொடுத்த ஒரு ஏஞ்சல் அனுப்பினார் ஆண்டவர். ஏஞ்சல் அனுப்பினார். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், பர்ன் அவுட்டாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், என்னால் முடியல போதும் என்று கதறுகிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். He is going to touch you. He is going to retune and he is going to make a team, powerful team.